நம்ம எண்ணங்கள் சரியா இருந்து, நம்ம இலக்குகளும் சரியா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு மேல நடக்கிற விஷயங்கள நீங்க பிரபஞ்சத்தோட கையில விட்டுறது தான் சரின்னு நான் சொல்லுவேன். இப்ப எனக்கு ஒரு கோல் இருக்கு. 30,00,000 ரூபாய்க்கு நான் ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். அப்போ இத நான் வந்து ஈர்ப்பு விதி மூலமா முயற்சிக்க போறேன் அப்படிங்கிறனால, நான் வந்து கிராட்டிட்யூட் எழுதுறேன், அஃபர்மேஷன் கேட்கிறேன், விசுவலைஸ் பண்றேன், இன்னும் வேற நெறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் எண்ணங்களுக்குள்ள என்ன நான் யோசிப்பேன் அப்படின்னா, 30,00,000 ரூபா வீடு அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய வருமானம் என்ன? இத நான் சேர்த்து வச்சு நான் வந்து அந்த வீடு கட்டணும்னா எவ்வளோ வருஷம் ஆகும்? அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கும். இல்ல நான் லோன் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என் கான்ஷியஸ்க்குள்ள ஓகே லோன் நான் போட்டேன்னா, என்னோட சேலரிலேருந்து எவ்வளோ இஎம்ஐ நான் பே பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம நிறையா ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வரும்போது, அப்போ எனக்கு யூனிவர்ஸ் வந்து எந்த வகையில் ஹெல்ப் பண்ண போகுது? நான் எப்படி யோசிக்கணும்? இப்போது அதுக்கான வழி என்ன? அப்படின்றத அதிகமாக நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதாவது வீடு கட்டணும் அப்படின்றது இலக்காக இருந்தால் கூட, அது போய் சேரக்கூடிய வழி என்னன்றதை நம்மளே யூனிவர்ஸ்க்கு டிஃபைன் பண்ண முயற்சி பண்ணுறோம். அப்போது ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி இருக்குது, அதுதான் என் கோல் அப்படின்றப்போ, நான் வந்து இன்றைக்கி நல்ல சம்பளம் வரணும் அப்படின்னு நான் கொஞ்ச நாளைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். இல்லை எனக்கு தேவையான லோன் கிடைக்கணும், நான் கொஞ்ச நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். என்னோட இலக்கை அடையிறதுக்கு உண்டான தடைகள் என்னன்றதை நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிவிட்டு, அதுக்கு எனக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன சப்கோலாக க்ரியேட் பண்ணி நான் ஒவ்வொன்றுக்கும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்தை நம்பலை. நம்மள நிறைய பேர் எந்த இலக்கு எடுத்துக்கிட்டாலும் அதை சென்று அடையிறதுக்கு உண்டான வழிகள் என்னன்றதுலேயே நம்ம அதிகமான ஆராய்ச்சிக்குள்ளே போயிடுறோம். அதில் இருக்கிற தடங்கல்கள் நம்ம எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், எப்படி அதை நீக்கலாம் அப்படின்றதுலையே நம்ம நேரத்தை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம கிட்டத்தட்ட நமக்கு எது வேணும் அப்படின்றதே கொஞ்ச நாளில் மறந்துட்டு இந்த மாதிரி போய் சேர்ற பாதையை ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது எனக்கு தெரியுமே, இது எப்படி நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததை நீங்கள் நம்புறீங்க, அதாவது உங்கள் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததை நீங்கள் நம்புறீங்கன்னா, உங்களோட முயற்சிகள் என்ன, உங்கள் தேவை என்னன்றதை டிஃபைன் பண்ணிட்டீங்க. நான் வீடு கட்டணும், நல்லா வேலைக்கு போகணும், இல்லை எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும், இந்த மாதிரி என்ன உங்கள் இலக்கோ அதை நீங்கள் நிர்ணயிக்கிறதோட கூட இருக்கிற ப்ராக்டிசஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இலக்கை சென்றடையக்கூடிய வழி என்னன்றதில் நீங்கள் அதிகமான நேரம் செலவிடாதீங்க. அதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இந்த வழியில் தான் கிடைக்கும். என்னோடய சம்பளம் 30,000, நான் 5 வருஷம் வேலை செஞ்சு சேர்த்து வச்சா நான் ஒரு வேலை வீடு கட்டுறதுக்கு லோன் போட முடியும். இல்லை என்னோடய படிப்பு இவ்வளோ தான், இந்த வேலைக்கு உண்டான சம்பளம் இந்த ஊரில் இவ்வளோ தான் கிடைக்கும், ஸோ நான் இந்த வேலைக்கு தான் போக முடியும் அப்படிங்கிற அந்த டிஃபைன்டு பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி தான் நடக்கும் நம்ம மனசுக்கு நினச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டிஃபைன்டு வே நீங்கள் வச்சுக்காதீங்க. அதாவது உங்கள் இலக்குகள் சென்றடைகிறதுக்கு உண்டான வழியை நீங்களே நிர்ணயிக்க வேண்டாம். உங்கள் இலக்குகளை சென்றடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வழியில் இருக்கும், அது யூனிவர்ஸ்க்கு புரியும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கம்யூனிகேட் பண்ணுங்கள், அதை வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஆனால் இப்படி தான் போய் சேரணும்னு யூனிவர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட யூனிவர்ஸ்க்கு இன்னும் நிறையா விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு எவ்வளோ எளிதாக எவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் உங்கள் கண்மடி காட்டும். அதுக்கு நீங்கள் யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக நம்பணும். என்னுடைய எண்ணம் உறுதியாக இருக்கணும், என்னுடைய முயற்சிகள் மேலே எனக்கு நம்பிக்கை எப்போவுமே தொடர்ந்து இருக்கணும். அப்படின்னா எப்படி இந்த விஷயத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட்டுட்டு யூனிவர்ஸை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பலாம். உங்களோட முயற்சிகளை எடுங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்கள் வேலைகளை செய்யுங்க, உங்கள் இயல்பான வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் அந்த நம்பிக்கைன்றதை உங்கள் கான்ஷியஸ்க்கு மேலே, உங்கள் யூனிவர்ஸ்க்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா உங்களை விட இந்த யூனிவர்ஸ்க்கு பெட்டரான வழி என்ன அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்பவே சீக்கிரமாக அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கும். நன்றி.